எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஒரு 4-5 நாள் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கூட கண்டினியூஸாக சேர்ந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலாம், நான் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து அன்றைக்கி நான் vlog ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அது அன்றைக்கி முடியாது. ஏன்னா அந்த விஷயங்களில் நிறைய எமர்ஜென்சிஸ் வந்திருக்கும். இப்போ என்னோடய மேரேஜ் அண்ட் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. ஸோ நிறைய vlogs எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதோடு சரி எண்ட் பண்ணவே முடியல ரீசெண்ட் டேஸில். இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட ஃபியான்சையோட ஷூவுக்கு தான். லெதர் ஷூ என்கேஜ்மெண்ட்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணைக்கு தான் போயிருந்தோம். இவரோட சைஸ் வந்து 9 and 10 மிங்கிள் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கடையில் அந்த சைஸுக்கு ஒரே ஒரு குட்டி ரேக் மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோ ஷூஸ் அவ்வளோ செப்பல்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் 9 and 8 and 11 இந்த மாதிரி சைஸ் மிக்ஸ்டப்பாக இவருக்கு இருக்கிறதுனால அவ்வளோக்கும் ஷூ கிடைக்கல. ஃபைனலாக எங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கான ஈவெண்ட்டுக்கு மட்டும்தானே அந்த ஷூ தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு 400 சம்திங்லேயே இவருக்கு ஒரு லெதர் ஷூ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் மேரேஜ் பர்ச்சேஸ் இல்லை என்கேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு செல்ஃப் மேக்கப் தான் போட்டுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்களில் எனக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுருந்துச்சு. பேசிக்கான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பிகாஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் போட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து போடணும். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வேறு ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால் அது வந்து மேக்கப் ஸ்டேபிளாக நிற்கணும். அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கினேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐலைனர், மஸ்காரா, அதுக்கப்புறம் ப்ளஷஸ், ஐஷேடோ பேலட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். எது ரொம்ப ஒரு மேக்கப்புக்கே முக்கியம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுற பேஸ், அதாவது உங்கள் ஃபேஸை நீங்கள் எப்படி ப்ரிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். நான் வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் ப்ரைமரும் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணது ஆக்மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆயிலி ப்ளஸ் ஆக்னி ஸ்கின்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சன்ஸ்க்ரீனாக டாக்டர் ஷேத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். என்கிட்ட டாக்டர் ஷேத்தோட மாய்ஸ்சரைசர் கூட இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு வந்து எரிச்சல் ஆகுது. இனிமேல் வர ரெகுலர் வீடியோஸில் என்னோடய மேக்கப்புக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது காட்ட நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இது இன்ஃப்ளூயன்சிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு செட் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால தான் நான் வந்து எதுவுமே காட்டல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரேண்டம் டே. அதே வீக்கில் இன்னொரு டேயில் நாங்கள் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தங்கணும் இல்லையா ஒரு வீட்டில். ஸோ அதுக்காக வீடு பார்க்க தான் போயிருந்தோம். ஸோ அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே கிச்சனுக்கு பின்னாடி ஒரு குட்டி கார்டன் செட்டப் மாதிரி இருக்குது. அண்ட் வீட்டை சுற்றியும் கார்டன் செட்டப் இருக்குது. சென்னையில் கார்டன் பார்க்குறதே ரொம்ப அதிசயம். ஸோ அதனால எனக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்களும் ஓகே பண்ணிட்டோம். என்னோட என்கேஜ்மெண்ட் May 18 நடந்துச்சு. இது வந்து May 16 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்துட்டு May 16 பார்த்திங்கன்னா மிதுலன் எங்கள் அக்கா பையனோட பர்த்டே அன்னைக்கு தான். ஆனால் அவங்க ஸ்டார் பர்த்டே வந்து May 17 தான் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் May 17 தான் அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. May 16 வந்து எனக்கு லாஸ்ட் மினிட் என்கேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது என்னோட ஹேர் டூக்கு நம்ம ஆல்ரெடி சவுகார்பேட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பிளாஸ்டிக் பூவெல்லாம் வாங்கியிருப்பேன். ஸோ இதில் வந்து எங்கள் ஊரில் கொண்டை, அதாவது பூக்கு கீழே கொண்டை வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த கொண்டை வந்து வாங்குறதுக்காக நானும் அம்மாவும் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம், அங்கே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு கடைக்கு தான் போயிருந்தோம். அந்த கடையில் கொண்டை நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் அதை எப்படி வச்சு ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. ஸோ அன்றைக்கி நைட்டே ஒரு ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு May 16 அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்தோம். ஸோ அன்றைக்கி தான் நான் வந்து மேக்கப் ட்ரையலும் பார்த்தேன். நான் எப்பயுமே ஆஃபீஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் சன்ஸ்க்ரீன் போடுவேன். ஸோ ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் போட்டு கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி நான் மேக்கப் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். அந்த கொண்டை இருக்குது பார்த்தீங்களா, பூக்கு கீழே அந்த கொண்டை வந்து அன்றைக்கி நைட் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் டூ மேக்கப் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிட்டு. அந்த பின்னலுக்கு நடுவில் இருக்க அந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா அவளோட என்கேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ண திங்ஸு. ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. எங்கள் அக்காவும் என்கிட்ட கேட்டுக்கிட்டா, என்னோட திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நீ ஏதாவது யூஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்டு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ பின்னல்களுக்கு நடுவில் வச்சு அது சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு.
அன்றைக்கி நைட் நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் கன்சிலர் எல்லாமே யூஸ் பண்ணி நான் மேக்கப் போட்டு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் ஃபவுண்டேஷனோட கலர் வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ஃபவுண்டேஷன் வந்து யூஸே பண்ணல என்னோட என்கேஜ்மெண்ட் மேக்கப்பில். ஃபுல்லாக என்னோட கன்சீலர் வச்சே நான் வந்து மேக்கப் முடித்தேன். நான் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெபிலினில் வாங்கியிருந்தேன். கன்சீலர் வந்து பிஎஸ்சியில் பேக்கில் வாங்கியிருந்தேன். அந்த கன்சீலர் எக்ஸாக்டாக என்னோட ஷேட்லேயே இருந்துச்சு. கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் ஃபுல் மேக்கப் போட்டு பார்த்தப்போ அந்த மேக்கப் ஆர்டினரியாக தெரியவே இல்லை. என்னோட ஸ்கின் டோன் மாதிரியே தான் இருந்துச்சு. என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு நான் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணாமல் வெறும் கன்சீலர் மட்டுமே வச்சு தான் வந்து என்னோடய ஃபுல் மேக்கப்பும் முடித்தேன். அண்ட் பேக்கோட கன்சீலர் வந்து கவரேஜ் கூட நல்லா தந்துச்சு. இன்னும் என்னோட மேக்கப் இன் டீட்டெயில்டாக நான் என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே May 17 நாங்கள் வந்து மிதுலனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போயிருந்தோம். சார் வந்து அன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தார். அழுகவே இல்லை. அவனுக்கு தெரியுது ஏதோ இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு நோக்கி அவன் வந்து ஓடிக்கிட்டே இருந்தான். கேக் எங்கெல்லாம் போகுதோ அவனும் கேக் பின்னாடியே போயிட்டு இருந்தான். மாமா என்னதான் பிடிச்சி அவனை இழுத்தாலும் அவன் வந்து ஏதோ கேக்கு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்கு நோக்கி மட்டும் தான் ஓடிட்டு இருந்தான். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். அன்னைக்கு தம்பியாலையும் வர முடியல. பிகாஸ் என்னோட என்கேஜ்மெண்ட் சில விஷயங்களுக்கு இன்னும் பல லீவ்கள் போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் வர. அப்பாவுக்கும் வந்து டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஈவினிங் டைம் அவர் நேப் எடுப்பார். ஸோ அந்த டைமில் அவர் வரல. பிகாஸ் அவருக்கு சுகர் ஹை பிபிலாம் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறது இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால அவர் வரல. நம்ம என்னதான் கேக்கு நவுத்தி வச்சாலும் கடைசியாக பர்த்டே அவன் தான் வெட்ட போகிறான் அப்படின்னாலுமே எல்லாரும் அசம்பிள் ஆகிறதுக்குள்ளேயே சார் வந்து ஒரு துள்ளிக்கிட்டு அந்த கேக்கை நோக்கி ஓடுறது, பெரியவங்க எல்லாம் உட்காருன்னு அவனை அதட்டுறது, இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. பட் யாருக்குமே அவன் அடங்கவே இல்லை. அன்னைக்கு அவனோட டே அவன் ரொம்பவே ஹாப்பியாகவே இருந்தான். அவ்வளோதான், எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து மித்துலன் கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பொண்ணு வருவா. அவள் வந்து மித்துலன் அப்படின்னு கூப்பிட்டா போதும், ஐயா வந்து சிரிக்கிறது என்ன துள்ளுறது என்ன அதெல்லாம் வந்து ட்ரிபிள் மேக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டாங்க. கேக் கட் பண்ண போகிறோம். வச்சுட்டானா ஐயா வந்து அவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தாரு. அந்த கேக் பக்கத்துலேயே யாரும் விடலை. கரெக்டாக கேக் கட் பண்ண கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சோடனே அந்த கேக் ஆட்டி கேக்கில் கை பட்டுருச்சுன்னு எங்கள் அக்கா சொன்னான். ஸோ அதான் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனிஹாவ் அது அவனோட கேக், அவனோட கை தானே ஃபஸ்ட்டு படணும். கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே சாங் பாடும்போது அவனும் எதுக்கோ எல்லாம் பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையும் பார்த்துட்டு அவனும் வந்து தலையை ஆட்டிகிட்டு இருந்தான். எல்லாம் கேக் வெட்டி முடிச்சாச்சு. எங்கள் அக்காவும் ஒரு பெரிய கேக் பீஸ் எடுத்து அதில் பன்னு மட்டும் இருக்கிற பகுதியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா அவன் அப்படியே வந்து வாயை வச்சு கடிச்சு தின்னுட்டு 2 இரும்புவான். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பன் ஐட்டம்ஸ் க்ரீம் ஐட்டம்ஸ் அதிகமாக கொடுக்காதீங்க. நானும் வந்து ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு டைம் எங்கள் வீட்டுக்கு மித்துலன் வரும்போதும் மித்துலன் யாராவது பார்க்க வரும்போதும் ஸ்வீட் இருந்தால் எடுத்து அவன் வாயில் வச்சு விட்டுறான். இப்போது வரவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட இந்த கேக் ஃபங்க்ஷனில் எல்லாருமே அவங்க வாயில் கொஞ்சமாக ஸ்வீட் வச்சாங்க. எனக்கு லைட்டாக உள்ள பதறிச்சு, இவ்வளோ ஸ்வீட் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஊர் சேலம் இல்லையா, இங்கே வந்து சென்னை மாதிரி வெயிலெலாம் கொளுத்தல. லிட்ரலி சொல்லப்போனால் சேலம் வந்தால் குளிருது, சென்னை போனால் வெயில் அடிக்குது. இந்த மாதிரியான கிளைமேட்டில் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குழந்தைங்க அப்படிங்கன்னு வரப்போ ஸ்வீட் பக்கத்தில் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து அவங்க வாயில் மட்டும் வைக்காதீங்க. அவங்க கேட்டுகிட்டேவும் இருப்பாங்க, அவங்களுக்கு பழக்கமும் ஆகிடும். அதுவும் இவனுக்கு பல்லு முளைக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இவனுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து பிடிச்ச மாதிரி பண்ணிடக்கூடாது. போனால் சில பெரியவங்க கிட்ட சொல்ல முடியல, ஏன்னா வயசில் மூத்தவங்களாக இருக்காங்க. நாங்கள் பார்க்காத குழந்தைங்களா, நாங்கள் பார்க்காத ஸ்வீட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே பாதுஷாவோ இல்லை க்ரீமோ எடுத்து வாயில் வைக்கிறது பண்ணுறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்க
வளர்ந்த சுச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம், இவங்க வளர்கிற சுச்சுவேஷன் வேறு. ஸோ அதனால கண்டிப்பாக எந்த குழந்தைக்கும் ஸ்வீட் எடுத்துலாம் வாயில் எல்லாருக்கும் கேக் பட்டுவாடா முடிஞ்சு எங்கள் அக்கா தான் அதை பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா வந்ததுனால எங்கள் 2 பேத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டே நாங்கள் 3 பேரும் நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். வெளியில் வந்து மிதுலன் வந்து அந்த குட்டி பொண்ணுன்னு ஒன்று பொண்ணு சொல்வேன் இல்லையா, ஸோ அந்த பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருந்தான். ஃபைனலாக என்னோட கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுற டைம். ஸோ வந்து எங்கள் மாமாவையும் எங்கள் அக்காவையும் 2 கிஃப்ட் கொடுத்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். அவங்களோட வீட்டில் வந்து தம்பியோட ஃபோட்டோஸோ இல்லை அவங்களோட ஃபோட்டோஸோ அதிகமாக இருக்காது. ஸோ அதனால 2 ஃபோட்டோ ஃப்ரேம் தான் எங்கள் அக்கா கேட்டிருந்தா. அதனால் கஸ்டமைசேஷன் பண்ணி தான் நான் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இந்த 2மே நான் அமேசானில் தான் கஸ்டமைஸ் பண்ணேன். ஸோ அமேசானில் இதை விட சூப்பராக நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து தம்பியோட ஃபோட்டோ சின்ன வயசுலேருந்து வேணும் அப்படிங்கிறதுனால, அதாவது அவனோட பிறந்த ஃபஸ்ட் மந்த்லேருந்து 12th மந்த் வரைக்கும் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் நான் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டு ஃபார்மெட்டில் அவனோட நேம் எழுதி ஹார்ட்டின் போட்ட மாதிரியும் நான் ஒரு ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து அவங்க வீட்டோட டிவி கபோர்டில் வச்சுக்கிற மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ரேம் வந்து ரவுண்ட் டைப்பில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இது 2மே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங் தான் ஆச்சு. 2ஓட லிங்க்கும் நான் வந்து தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் ஸ்டுடியோவில் போய் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்கு இப்படி அமேசான்லேயோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸ்லேயோ நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காசு வந்து மிச்சம் பண்ணலாம். இந்த கிரிட் ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோ அதில் பார்க்கலாம். பாய்.